ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக்மெண்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் த டிகினிட்டி எபிசோட் 5 தான். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த நோட்லேயும் நம்ம காரு எழுதுன அந்த விஷயம் இருக்கு. குட் லக் ரெண்டாரோ, வந்து எக்ஸாமை நல்லா பண்ணணும். அதை பார்த்தோன்னே அவன் வந்து கேட்குறான், ஆமாம் ரெண்டாரோ வந்து என்ன காரு, அது வந்து அதே பொண்ணு தானே இன்னைக்கு நம்ம லைப்ரரி அப்போ பார்த்தோமே, நீ கூட ஏதோ சொன்ன. இன்னைக்கு நான் வந்து அவளை பயமுத்திட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனா அப்படி ஒன்னும் தெரியல போலியே. இதை கேட்கிற மத்தவங்களுக்கு புரியுது, அந்த கியோகோ ஹைஸ்கூல்ல இருக்க அதே பொண்ணு தானே. எனக்கு அன்னைக்கே தெரியும்டா இந்த மாதிரி நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறேன்னு. அப்பத்துல இருந்தே ஒரு மாதிரி தான் நீ ஆக்ட் பண்ண இருக்க. அவங்களுக்காக நீ வந்து நிக்க ஆரம்பிச்ச. எதுக்காக கம்முன்னு இருக்க? என்ன ஆச்சு சொல்லு. இப்போவும் நீ பழையபடி தானா? அதாவது அன்னைக்கு எதுவும் சொல்லாத மாதிரி இப்போ நீ எதுவும் சொல்ல போகுது இல்லையா? நம்ம ரெண்டாரும் பழைய விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல என்னால சொல்ல முடியாது உங்ககிட்ட. இதை கேட்டவுடனே அந்த இடமே அமைதியாயிட்டு அந்த இடத்துல டீச்சரை கத்த ஆரம்பிச்சாரு. ஆமா, நீங்க 4 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? சீக்கிரம் இவ்வளவு ஜாலியா இருந்துட்டு திடீர்னு இந்த இடத்த பயங்கர குப்பையாக்கிட்டீங்க. மரியாதையா கிளீன் பண்ணுங்க எல்லாத்தையும். இதனால அந்த இடமும் பழையபடி ஆகுது. இருந்தாலும் சாக்குக்கு அங்க ஒரு மாதிரி தான் இருக்கு. நான் ஃப்ரெண்டு கிட்ட அவன் வந்து இப்படி எல்லாம் சொல்லுவான்னு அவன் சுத்தமா எதிரே பார்க்கல. அந்த இடத்துல உசாமையும் சொல்றான், அடே வாடா, என்னடா நீ வா நம்ம சாப்பிடலாம். என்னமோ நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். நடந்த விஷயத்துக்காக அவன் மன்னிப்பு கேட்கறான். இதை கேட்கிற அந்த பையனும் பரவாயில்லன்னு சொல்றான். அங்க ஹீரோவும் போக ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல வந்து யோசிக்கிறான், ஐயோ நான் வந்து எதுக்காக இப்படி சொன்னேன், யோசிக்காம நான் அப்படி சொல்லிட்டேன். நான் சுத்தமா எதிர்பார்க்கல என்னோட நோட் புக் அங்க இருக்கும்னு. நான் செக் பண்ணாம விட்டுட்டேன். சரி ஏதோ ஒண்ணு, நான் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சுத்தமா அவளுக்கு தேங்க்ஸும் சொல்லல. இதனால போன்ல அங்க மெசேஜ் பண்ணி தேங்க்ஸ் சொல்றான். ரொம்ப நன்றி, இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைச்சது. கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளும் பதிலுக்கு மெசேஜ் அனுப்புறான். அதை பார்க்கும்போது நம்ம ரெண்டாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆல்ரெடி அவ சொல்லிருப்பா, நான் வந்து பார்க்க ஆசைப்படுறேன், எல்லாருமே அங்க ஒன்னா போறத. அதே மாதிரி அங்க என்ன ஆச்சோ எல்லாத்தையுமே நீ சொல்லணும். அங்க இதெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஒரு சைடு சுபாரு வேற ஆல்ரெடி சொல்லிருப்பா, உனக்கு தெரியாது எங்க ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சர் உங்களுக்கு இந்த சிதோரி பசங்கனாலேயே சுத்தமா பிடிக்காது, அவங்கள அப்படி வெறுப்பாங்க. அப்படி இருக்கும் போது காருவே அங்க ஸ்பான்சர்ஷிப் வழியே தான் வந்திருக்கா. உன் கூட பழகுறா அப்படின்னு தெரிய வந்தா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இதுல நீ வேற இந்த மாதிரி என்னதான் ஆனாலும் நான் வந்து அவ கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை பத்தி தான் ஆளு யோசிச்சுக்கினே இருக்கா. அங்க திரும்ப மெசேஜ் அனுப்பியிருக்கா. இதே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆஃப் பண்ண அவளுக்கு அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பண்ண மெசேஜ் அவன் ரீட் பண்ணிட்டான். நான் யோசிக்கிறேன் அந்த ஃபெஸ்டிவல்ல அவங்க என்ன விளையாட போறாங்கன்னு. சாக்கரா, பேஸ்கெட் பாலா இல்ல பேஸ் பாலா இருக்குமோ? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீன்ல அவங்க 2 பேருமே ஒரு தான் உட்கார்ந்து இருக்காங்க. இதை பாக்குற உசாமிக்கு அவங்க ஒண்ணுமே புரியல. நான் நேத்து நடந்த சண்டையில இருந்து என்னவோ தெரியல, இப்படிதான் அவங்க 2 பேருமே இருக்காங்களாம். எல்லாத்துமே காரணம் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னாலதான் எவ்வளவு பிரச்சனை. அப்போ இது உனக்கான வாய்ப்பு, உன்னால தானே அந்த சண்டை ஏற்பட்டது. அப்போ நீ தான் அந்த விஷயத்த சரி பண்ணும். இதனால உசாமியும் அங்க ஒத்துக்கிறான். அங்க பேஸ்பால் விளையாடுறதுக்கு கூப்பிடுறானா. அவங்க 2 பேருமே அங்க ஒத்துக்கல. இல்ல எனக்கு டைம் இல்ல, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால ஆளு ரொம்ப சோகமா வரான். ஏன்னா எதிர்பார்த்த விஷயமே அங்க நடக்கல. அங்க ஹீரோவும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போக ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் சாக்கு போகும்போதே அங்க பின்னாடி அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி பேசணும்னு சொல்ல, இல்ல எனக்கு விருப்பம் இல்ல, அந்த விஷயத்த பத்தி நான் பேசவும் விரும்பல. உண்மையிலேயே வா, என்ன ஆச்சு சாக்கு? இந்த மாதிரி நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, என்ன ஆச்சுன்னு சொல்லு. நீ நேத்து நடந்த அந்த விஷயத்தினால ரொம்ப கோவமா இருக்கியோ? அந்த கியோகோ பொண்ணு கூட இவன் கான்டாக்ட்ல இருக்கானு விஷயம் வந்து அது இல்ல. அவன் உண்மையிலேயே நம்மள நம்பவே இல்ல. இதுக்கா நீ எவ்வளவு சீன் போற? எப்பயுமே இப்பதான் சாரி கேட்கறது, கம்ப்ளைண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கேன். உனக்கு இன்னுமா புரியலன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு சிதோரி ஹைஸ்கூல்ல ஃபிட் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஏன்னா அதுக்கு காரணம் அவனை மாதிரி ஒரு பர்சன் ஒடிதான். அந்த மாதிரி டைம்ல நம்ம ரெண்டாரோக்கு ஏதாச்சும் ஆபத்தோ இல்ல அவனுக்கு கஷ்டமா ஃபீல் ஆகுதோ, அந்த மாதிரி டைம்ல நான் வந்து அவனுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு புரியுது. ஏன்னா ரெண்டாரோ பத்தி எனக்கும் நல்லாவே தெரியும். எப்பயுமே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அவன் பார்ப்பான். அதனால மத்தவங்கள பத்தியும் யோசிப்பான். நீ கவலைப்படாத. அங்க இன்னொருத்தனும் சொல்றான், எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எல்லாருமே போனக்கு அப்புறம் அவன் கிட்ட என்ன தெரியுமா சொன்னான், மாதிரி எல்லாருமே இருந்தாங்க, அதனால தான் என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொன்னான். உண்மையிலேயே அந்த விஷயத்த ஒன்னும் மறைக்க விரும்பல. கண்டிப்பா அவன் சொல்லுவான், அதேதான் சாக்கு. அதனால கவலைப்படாத, கண்டிப்பா அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் இதை சொல்லதான் போறான் இப்படின்னு சொல்ல அங்க சாக்குக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இதே மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ரெண்டாரோ ஒரு மாதிரி சோகமா தொடச்சு நிற்பானா. ஆமா, என்னாச்சு ரெண்டாரோ, எதுக்கு ரொம்ப சோகமா இருக்க? நான் நீ பண்ற வேலையிலேயே எனக்கு தெரியுது. நீ என்ன உன்னோட எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டியோ? நான் ஒன்னும் ஃபெயில் ஆகல. என்ன ரெண்டாரோ நீ அடிக்கடி சூப்பரா ஜோக்கெல்லாம் அடிக்கிற.
ஜோக் இல்ல, உண்மையிலேயே நான் ஃபீல் ஆகல. கேட்ட அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. நீ என்ன சீட்டிங் ஏதாச்சும் பண்ணியா? நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? இந்த மாதிரி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? ஒன்னும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணல. சரி, உன்னோட மார்க் அது வந்து எவ்வளோ? 59ன்னு சொல்ல இன்னமும் அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்ன அது அவ்வளவு அதிகமா? ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க வராங்க. அதுவும் நம்ம காரு தான். என்ன மன்னிச்சிருங்க, ஒரு டைம்ல நான் வந்துட்டேன். ஏதாச்சும் கேக்கு மிச்சம் இருக்கா? வாய்ஸ் கேட்டோன்னே அப்படியே ஆளு சைல உட்காந்துக்கிறான். என்ன பண்ணுன்னு தெரியாம. இதெல்லாம் அவங்களும் அடுத்த வாரம் நிறையவே கேக்குக்கான வெரைட்டி எல்லாம் வந்து அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாங்க. அங்க அவ எதுக்கு கேக்க வாங்க வந்திருக்கானா? ஏன்னா மிட்டம்லயும் இப்பதான் நல்ல மார்க் எடுத்திருப்பா, அதுக்குதான் வாங்க வரேன்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோ பார்த்து அவங்க சொல்றாங்க, ஆமா ஆமா ரெண்டாரும் அங்க உஷி அவன் பண்ணிருக்கான். ஆனா இதை புரிஞ்சுக்கிற அவங்க இழுத்து விட்டுறாங்க. உனக்கு தெரியுமா, ரெண்டாரும் எக்ஸாம வேற லெவல்ல பண்ணானா? அட ரெண்டாரும், நீங்க இங்கதான் இருந்தீங்களா? நீங்க ஏமா இப்படி பண்ணீங்க? என்ன ரெண்டாரும், இந்த மாதிரி நீ தான் ஆர்டர் எடுக்க போற. அதே மாதிரி அவளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவளால நல்லாவே பார்க்க முடியும். ஏன்னா இது ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கண்ணாடி தான். அதனால அவளுக்கு நல்லாவே தெரியும் நீ இங்கதான் இந்தனு. ஆர்டர் எடு, இந்த மாதிரி அம்மாக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் வந்து கொஞ்சம் வேலையை நான் பண்ணணும் அப்படின்னு அவங்க போயிடுறாங்க. இங்க வந்து ஆர்டர் அவன் கேட்கறான், என்ன நீங்க வாங்குறீங்கன்னு. ஆர்டர் வந்து இப்படின்னு அவ கையை தூக்குறான். நம்ம ரெண்டாருக்கு புரியல என்ன விஷயம்னு. அவ சொல்றான், நம்ம 2 பேரும் எக்ஸாம் வந்து நல்லா பண்ணும்ல, அதுக்காக நம்ம ஹைஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இப்போ உன்னால அந்த ஃபெஸ்டிவலுக்கு போக முடியும். ஆனா ரெண்டாரோட முகத்தை பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயம் அங்க சரியில்லைன்னு அவளுக்கு பார்த்து ரெண்டாரும் அங்க பழைய விஷயத்த யோசிக்கிறான். முன்னாடியே சாக்கு கிட்ட அங்க எதுவுமே சொல்லல, அதனாலேயே ஆளு ஒரு மாதிரி தாங்க இருக்கானே. இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்க பொறுமையா ஐஃபை கொடுக்குறான். அந்த இடத்துல ஆளும் கேக்கெல்லாம் கொடுக்குறான். இந்தாங்க உங்களோட ஆர்டர். கேக்கெல்லாம் கொடுத்தவனே அங்க போகும்போதே அவன் சொல்றான், நீங்க வந்து ஸ்டேஷன் வரைக்கும் போறீங்கன்னா நான் வந்து உங்க கூட வரணுமா? இல்ல பரவாயில்ல, இந்த மாதிரி உங்களுக்குன்னு நிறையவே வேலை எல்லாம் இருக்கும்ல, அதனால நீங்க அதையும் பாக்குற மாதிரி இருக்கும். ஆமா அதுவும் உண்மைதான். அந்த இடத்துல இப்பதான் அவன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். ரெண்டாரோ, உங்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். இப்பெல்லாம் நீங்க ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்றீங்களோ, அந்த டைம்ல ஏதாச்சும் நல்ல விஷயத்த நீங்க சாப்பிடுங்க, அது மூலமா நீங்க நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. இதை கேட்கிற நம்ம ரெண்டாருக்கு புரியல. அங்க இன்னமும் அவ விளக்க ஆரம்பிக்கிறான். காலையில நான் எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட நான் ரொம்ப அதிகமா சாப்பிடுவேன். ஆனா அதுக்குன்னு நான் வந்து மதியானம்லாம் சாப்பிட மாட்டேன்னு இல்ல, அதையும் நான் சாப்பிடுவேன். ஐயோ நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் அப்படின்னு அவ சொல்ல தெரியாம எதோ அங்க சொல்ல இருக்கான். இதை பார்க்கும் போது நம்ம ஹீரோக்கு அங்க சிரிப்பா வருது. ஆமா என்ன ஆச்சு, நான் ஏதாச்சும் மாத்தி கீத்தி சொல்லிட்டேனா? இல்ல, இந்த மாதிரி எனக்கு சிரிச்சு ரொம்ப வயிறெல்லாம் வலிக்குது. கேட்கும் போது நம்ம காருக்கு ரொம்ப அங்க சந்தோஷமா இருக்கு. போகும்போதே அவ சொல்றா, நான் வந்து திரும்பவும் இன்னைக்காச்சும் கேக்க வாங்குறதுக்கு வரேன். ஹீரோக்கும் என்னன்னு தெரியல, எப்பெல்லாம் காரு கூட இப்படி எல்லாம் பேசுறானோ அப்பெல்லாம் அவனோட விஷயம் இன்னமும் கிளியர் ஆயிடுது. இன்னமும் என்ன பண்ணும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு வரவே இல்ல. இதுக்கு முன்னாடியே சுபாரு வந்து சொல்லியிருப்பா வந்து அவளை மீட் பண்ணக்கூடாது, அவகிட்ட வேலிடான பாயிண்டும் இருந்தது. ஏன் தெரியல எனக்குள்ள இருந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி என்னால முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது. நான் நம்ம காரு இருக்கால, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பொண்ணு, அதே மாதிரி ரொம்ப ரெசலண்டானவ, அது என்னால வார்த்தைகளால அப்படியே வெளிப்படுத்த முடியல. சீன்ல நம்ம காரும் நம்ம ஹீரோ பத்தி தான் யோசிக்கிறான். சடனா யோசிக்கல இந்த மாதிரி அப்படியே அவனை மீட் பண்ணுவேன்னு. நான் முதல் முறையா அவன் ஸ்மைல் பண்றதை பார்த்தேன். அது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு ஹாப்பியா இருக்கு, என்னால அவன் சந்தோஷமா இருக்கானு. இப்படி இவ சொல்லும் போது யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு மெசேஜ பண்ண, இதனால இவ கொஞ்சம் ஷாக் ஆகுறான். சீன்ல நம்ம ஹீரோவும் வந்து கேக்குறான், ஆமா என்னமா இன்னைக்கு டின்னரு? இன்னைக்கு உனக்காகவே ஸ்பெஷலா நான் ரெடி பண்ணிருக்கேன். நாளை இன்னைக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருப்பான்ல, அதுக்காக இது ஒரு ட்ரீட் மாத்தானா? ஆமா ரெண்டாரோ, உண்மையிலேயே உன்னோட மார்க் வந்து என்னதான்? என்னோட மார்க்கா 100. பொய் சொல்லாத. அந்த இடத்துல மார்க் ஷீட் அவன் காட்டுறான். அவங்க உண்மையிலேயே அதை பார்த்து ஆச்சரியமாயிறாங்க. போனா நீங்க நம்பல? இல்ல அப்படி இல்ல, நான் உன்னை நம்புறேன். இப்பெல்லாம் பல நாளாவே நீ ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ண இருக்க, அதனால எனக்கு புரியுது. நான் இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல நீ அவளைக்கும் எல்லா விஷயத்தையும் டக்குன்னு கிவ் பண்ணிடுவேன். ஏன் இத்தனைக்கும் உன்னோட கிரேட்ஸ் அந்த அளவுக்கு சரியாவும் இருக்காது. அதே மாதிரி எனக்கு தெரியல என்ன ரீசன்னால இப்போ நீ படிக்க ஆரம்பிச்சுன்னு, ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆகுது. அதுக்கு காரணமும் நம்ம காரு தானே. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஹீரோட அம்மாக்கு அங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு இன்னமும் தெரியும் இந்த மாதிரி நீ இன்னமும் சோகமா இருக்கன்னு. உங்களுக்கு எப்படி அந்த விஷயம் தெரியும்? உன்னோட அம்மானா இது கூட எனக்கு தெரியாதா என்ன? ஏன்னா அன்னைக்கு நீ வந்து ரொம்ப கவலைப்பட்ட, அதனால நம்ம காரு கிட்ட மன்னிப்பையும் நீ கேட்ட. நான் எதிர்பார்க்கல என்ன வந்து அவங்க இந்த அளவுக்கு பூஞ்சி வச்சிருப்பாங்கன்னு. சொன்னா நான் அன்னைக்கு ரொம்ப கவலைப்பட்டேன். உன்னோட மூஞ்சிலேயே நீ பஞ்ச் பண்ணிக்கின. இதுக்குன்னு புரிஞ்சது காரு கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான். ஆனா உண்மையிலேயே நீ வந்து மன்னிப்பு கேட்கற டைப்பான்னு கேட்ட கிடையாது. ஆனா உனக்கு வந்து அந்த கேரிங் அந்த நேச்சர் வந்து இருக்கு. சில டைம் ரொம்ப அதிகமா நிறைய விஷயங்களை நினைச்சு நீ கவலைப்படுவ. அந்த டைம்ல எது உனக்கு முக்கியமோ அதை பத்தி நீ சுத்தமா மறந்துடுற. ஆனா இப்போ எல்லா விஷயமும் உன்கிட்டதான் இருக்கு. நீ தான் கடைசியில டிசைட் பண்ணணும் என்ன பண்ணணும்னு. நான் உன்னோட வாழ்க்கை மாறதே என்னால பார்க்க முடியுது. ஏன்னா இதுக்கப்புறம் உன்னால ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ முடியும். ஏன்னா அவங்க சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ அங்க யோசிக்கிறான். சீன்ல நம்ம சுபாரு அங்க காருவை கூப்பிட்டுருக்கா. அங்க காரும் வரான். காரு, நீ ட்ரெஸ் எல்லாம் நல்லா போட்டிருக்க, அப்படின்னா வெளியில நீ போயிட்டு வந்தியா? ஆமா நான் கொஞ்சம் போயிட்டு வந்தேன். பார்க்குக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல.
சின்னோண்டு இருக்கும்போது அப்போ வந்தது. அப்போ நம்ம ஜாலியா என்ஜாய்லாம் பண்ணோம். ஆனா இன்னமும் தெரியல இந்த மாதிரி எதுக்காக நீ வர வச்ச. நம்ம ரேரா தான் இந்த மாதிரிலாம் பேசுவோம். ஸ்கூல்ல டைம் இருக்குல்ல, போனாலும் நீ என் கூட பேசலாம். இல்ல, இந்த விஷயத்த நம்மளால ஸ்கூல்ல வந்து பேச முடியாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் ரெண்டாருவ மீட் பண்ண அன்னைக்கு உன்கிட்ட நான் பேசினேன் இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான். என்ன விஷயம் நம்மளுக்கு தெரியல. சோ பாக்கலாம் என்ன சொல்றான்னு. நம்ம காரும் மெசேஜ பார்த்து ஷாக் ஆனால, அதுக்கு காரணமும் இவ தாங்க மெசேஜ் அனுப்பியிருக்கா வந்து மீட் பண்ணன. ஸோ இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். ஸோ எல்லாருமே லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.